வெல்கம் கைஸ். குயிக் செல் ட்ரேட் ஒன்று நாஸ்டாக்ல வித்தின் 7 minutes ஒரு நல்ல ஏஎம்டி செட்டப் ஃபார்ம் ஆயிருந்தது. சி வெனஸ்டே எஸ்டர்டே ட்ரேட்ஸ் கிரேட் ட்ரேட். ஐ டுக் திஸ் என்ட்ரி, பட் நான் ஹோல்ட் பண்ணாமல் ஈஸியாக அந்த என்ட்ரிலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ ஒரு 2 hour என்ட்ரியை மிஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ட்ரேட் பிரேக் டவுன் பற்றி நம்ம பார்த்துடலாம். திஸ் இஸ் பரத் விஜய் ஃப்ரம் ட்ரேடெக்ஸ் அகாடமி. கைஸ் லெட்ஸ் see. மண்டே ஒரு நல்ல புல்லிஷ் டேவாக இருந்தது இந்த ஸ்வீப்புக்கு அடுத்தது. ஸோ நம்மளோட டார்கெட் ரொம்ப ஈஸியான டார்கெட். ஃப்ரைடே ரேஞ்ச் ஐஸ், தேர்ஸ்டே ரேஞ்ச் ஐஸ், இதுதான் நம்மளுடைய பை டார்கெட்ஸாக இருந்தது கைஸ். ஓகே, ஸோ எஸ்டர்டே வெனஸ்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது மண்டேவை நம்ம பார்க்க தேவையில்ல, டியூஸ்டே பார்க்க தேவையில்ல. டியூஸ்டே வந்து பேங்க் ஹாலிடே. ஸோ நமக்கு அதில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு ஒன்ஸு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் சைட் லிக்விடிட்டி உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் கண்டினியூஷன்ஸ் இருக்காது ரேஞ்ச் மார்க்கெட்டில், அதுக்காக அதை மார்க் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, பட் இங்கே இஎஸில் எப்போ அதெல்லாம் எடுத்தாச்சு. தேர்ஸ்டே ஹைஸை மண்டேவே எடுத்தாச்சு. ஈவன் 4th November ஐஸ் வரையுமே மார்க்கெட் போயிட்டு வெனஸ்டே எடுத்து முடிச்சது நேற்று தான், பட் இங்கே எடுக்கல. ஸோ இது மேபி ஒரு செல் எஸ்எம்டியாக இருக்கலாம்ல. அதனால் நான் நேற்று வந்து செல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட்டும் பைக்கு புஷ் ஆகலை. ஓகே, 4th November எங்கேயோ இருக்குது எம்என்கியூவில். 4th November ஸ்வீப் ஆகலை. இஎஸில் 4th November ஸ்வீப் ஆகியிருந்தது. ஓகே, சரி go into the 4 hours கிளியராக புரிய வைக்கிறேன். என்ன இங்கே கிளாரிட்டினா, ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லேருந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் போகும்போது லோவர் டைம் ஃப்ரேம்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை பைக் புஷ் ஆகிறதுக்கு. ஓகே, அதுவும் மார்க்கெட் வந்து 9:30 ஓப்பன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் தான் நின்றுட்டு இருந்தது. ஸோ செல் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே எனக்கு கிடச்சிது. சரி, 2 to 6 AM மார்க்கெட் போய் ஸ்வீப் பண்ணிடுச்சு அது November 6th. ஸோ அப்போயே உங்களுக்கு எஸ்எம்டி கன்ஃபார்ம் தானே இஎஸோட பார்க்கும்போது. 2 to 4 கேண்டில், இட்ஸ் ஏ லண்டன். ஸோ அப்போ லண்டன் வந்து ஐ ஆஃப் த டே வச்சுருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி பாருங்கள், லண்டன் ஐ ஆஃப் த டே வச்சு முடிச்சாச்சு. சரி, இப்போ இங்கே உங்களுக்கு எதனா ஒரு பிடிஆர் வேணும்னு வச்சுக்கோங்க பை பண்ணுறதுக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் படி பார்த்தாலும் டிஸ்கவுண்ட்டில் அன்மிட்டிகேட்டட் பிடிஆரே இதுதான். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஈக்குவல் லோஸ்லாம் நிறைய பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் எனக்கு பைஸ்க்கு மார்க்கெட் இங்கேயாவது வரணும். அது வரைக்கும் நான் செல்ஸ் பார்க்கலாம்னா பார்க்கலாம் தாராளமாக. ஓகே, ஏன்னா நம்ம ப்ரீமியமில் இருந்தோம், ப்ளஸ் எஸ்எம்டி எல்லாமே சப்போர்ட் ஆயிருந்தது. அதனால தான் நான் அந்த மாதிரி கவுண்டர் ட்ரெண்டு போகிறேன். அவ்வளோ சீக்கிரம் நான் கவுண்டர் ட்ரெண்ட் 1 hours போக மாட்டேன், 4 hours டேஸ் மட்டும் தான் போவேன். பட் இங்கே உங்களுக்கு நடுவில் எங்கேயுமே மார்க்கெட் பை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடையாது. ஃபுல்லாக ஈக்குவல் லோஸ் லிக்விடிட்டி தான், ரெண்டுமே அலைன் ஆகுது. இஎஸ்லேயும் அதே தான், எம்என்கியூவில் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி 15 minute பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு 1 minute என்ட்ரி அசால்ட்டாக எடுக்கலாம். பட் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் தான். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்சு ஒரு மேனிபுலேஷன் கொடுக்குதா, டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுக்குதான்றதை நீங்கள் பார்க்கணும். டேரக்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் கொடுக்குதுன்னா அந்த கண்டினியூஷன்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக பிடிக்க உள்ளே போயிடணும். இல்லை மேனிபுலேஷன்ஸ் கொடுக்க போகுதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படின்றத பார்த்துடலாம். சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எம்டி பாருங்க, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போதே ஓகே கஷ்டம் தான். நம்ம டக்குன்னு எடுத்தோடனே இது மேனிபுலேட் ஆகிட்டு தான் போகும், இல்லை இது டேரக்ட் எக்ஸ்பென்ஷன் தான் போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராபபிலிட்டி சொல்கிறேன். எஸ்எம்டி பாருங்க, சரி 5 AM to அரௌண்ட் சம்திங் 8 AM லோவர் ஐயா இருக்குது. இங்கே 5 AM to 8 AM லோவர் ஐயா இருக்குது. ஸோ எஸ்எம்டி எதுவுமே இல்லை, ரெண்டுமே 15 minute டைம் ஃப்ரேமில் ஒரே மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு த 5 minute டைம் ஃப்ரேம். சரி, as usual லாஸ்ட் லெக் இது தான் 8.5 to அரௌண்ட் 8.55 தான் இங்கே இருக்கும். 8.5 ஓகே 8.5 to 8.55 சம்திங். ஓகே, எஸ்எம்டிஸ் கிடையாது, பட் ஆர்டர் ஃப்ளோஸ் எல்லாமே செல் சைடில் தான் இருக்குது. வெல் டன் கைஸ். நீங்கள் இப்போ மார்க் பண்ண வேண்டியது லிக்விடிட்டி. இது ப்ரீவியஸ் டே ஹை ப்ரீவியஸ் டே லோ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது லிக்விடிட்டி மினிமம் இங்கேயாவது வரணும்னு சொல்லிட்டு 1 hour மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, சரி நேற்று மார்க்கெட் ஓப்பனான உடனே ஒரு நல்ல செல் ரேஞ்சு நான் அந்த ட்ரேட்ஸ் எடுக்கல.
ஓப்பனிங் ட்ரேட்ஸ் என்னால் பிடிக்க முடியல. மார்க்கெட் ஃபுல்லாக செல்ஸ் ஆனது மட்டும் தான் நான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, நான் எதிர்பார்த்தது இந்த எஃப்ஐஜிக்கு மார்க்கெட் போகணும்னு சொல்லிட்டு. பட் இந்த எஃப்ஐஜிலேருந்து செல் ஆக ஆரம்பிச்சிது. எனக்கு அதில் எடுக்கிறதுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நல்ல செல் ட்ரேட் ஃபுல்லாக முடிச்சிட்டானுங்க. ஓகே, அரௌண்ட் அந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வரைக்கும் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது 1 hour ஃபேர் வேல்யூ கேப்ஸ்க்கு அடுத்தது மார்க்கெட் அங்கேருந்து பை ஆகணும். ஆர்எல்ஸ் அடுத்து என்ன டிபி வேணும்ல, பை ஆகனா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் எங்கே டிபின்னும் போது 15 minute ஃபேர் வேல்யூ கேப் நான் இதை எய்ம் பண்ணியிருந்தேன். ஓகே, இது 2 தான் என்னோடய டிபி நேற்று. பட் இதுக்கு முன்னாடி கைஸ் இஎஸ்ல ஒரு நல்ல செட்டப் இருந்தது. எனக்கு கேட்டால் நேற்று எம்என்கியூவோட இஎஸ்ல ஒரு பெட்டர் செட்டப் ஸ்டார்டிங் ஆஃப் த மார்க்கெட்லேயே இருந்தது. நான் அந்த செட்டப் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு டிக்கில் தான் அந்த செட்டப் வந்து மிஸ் ஆச்சு. லெட்ஸ் see that செட்டப். குயிக்கஸ்ட் செல் செட்டப் நல்லாவே இருந்தது. மார்க்கெட்டில் எஸ்எம்டியோடு இருந்தது. சி, இந்த ஃபேர் வேல்யூ கேப் 930 கிரியேட் ஆனது. ஓகே, எம்என்கியூவில் இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் 930 டேப் ஆகவே இல்லை. ஐ மீன் இந்த 931 தாண்டி போனால் தான் 930 டேப் ஆகும். அப்படி ஆகவே இல்லை இங்கே. ஓகே, அப்போ அதுவே எனக்கு எஸ்எம்டி தான், பிடிஆர் எஸ்எம்டி. இங்கே 930 டேப்பு 931 ஸ்வீப் பண்ணிட்டு 935க்கு அது போயிருக்கு. நீங்கள் பாருங்கள், 935க்கு மார்க்கெட் கீழே தான் இருக்குது. இங்கே 935க்கு மேலே வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு 5 minute 3 minute எஃப்ஐஜி இருந்தது. ரைட், அதே மாற்றலாம். சரியா, இதுதான் கைஸ். இந்த கணக்கில் பாருங்கள், 930 ஹைஸை ஸ்வீப் பண்ணோடனே ஃபெராலி கேப் ஒன்று இருக்குது. அந்த ஃபெராலி கேப்பை மார்க்கெட் 935 940 2 டைமும் டேப் ஆகிருந்தது. நமக்கு எப்போ என்ட்ரின்றதை பாருங்க. சரி, இதை எடுத்துடலாம். ஜஸ்ட் ஏஷியன் லோஸ் நம்மளோட டிபி, ஈஸி டிபி. இங்கே என்ட்ரி இதில் தான். ஓகே, இங்கே பாருங்க, ஹைஸு 939. அகைன் எஸ்எம்டி இருக்கான்னு பார்க்க போகிறேன். பட் அது மாதிரி அவசியம் கிடையாது. 939 இங்கே என்ன பண்ணியிருக்கு, அரௌண்ட் 937 ஸ்வீப் பண்ணிட்டு தான் 939 இருக்குது. இங்கே 939, இங்கே 937 ஸ்வீப் ஆகிருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். யா, 37க்கு மேலே தான் 39. ஓகே, இன்னும் எஸ்எம்டி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வச்சுருந்தீங்கல்ல, அந்த 930 ஹைஸை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணியிருக்கு இஎஸில். என்கியூவில் வந்து 930 ஹை ஸ்வீப் ஆகலை. அதுவே ரொம்ப போதுமானது. திஸ் இஸ் மை என்ட்ரி. அரௌண்ட் மார்க்கெட் நியர்லி வந்துட்டு வெறும் 1 டிக்கில் மிஸ் ஆச்சு. குயிக்கஸ்ட் ட்ரேட். வெயிட் a minute. ஜஸ்ட்டு 5 minutes அவ்வளோதான் இருக்கும். 3.6 hour. அரௌண்ட் என்ட்ரி டைம் 9:43 9:47 முடிஞ்சு. 4 minutes என்ட்ரி. மேக்ரோஸ் கூட கிடையாது, ஈஸியாக முடிஞ்சது. பட் ஐ மிஸ்ட் இட். மேபி எப்பவும் போல் ஒரு 1 or 2 டிக்ஸ் நம்ம செல்ஸ்க்கு வந்து இறக்கி போடுறது, பைஸ் கொஞ்சம் ஏற்றி போடுறது, அந்த மாதிரி வச்சுருந்தா ஈஸியாக டேப் ஆகிருக்கும் போல். இந்த ஃபாரெக்ஸில் ஸ்ப்ரெட்டு பார்த்து போடுற மாதிரி. ஓகே, லெட்ஸ் see எம்என்கியூ ட்ரேட். எம்என்கியூவில் நம்ம பார்க்க போகிற ட்ரேட் இதுதான். இந்த ட்ரேட் தான். ஓகே கைஸ், ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஃபாலோ ஆன் என்ட்ரி தான். 5 minute பார்த்துட்டு மார்க்கெட்டில் அங்கே டேப் ஆன உடனே நம்ம உள்ளே போயாச்சு. சி, இது எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் அவர் 5 minute ஃபேர் வேல்யூ கேப். 9:45 ஸ்வீப் ஆகணும். 9:45 ஸ்வீப் ஆகிட்டு மார்க்கெட் போய் அங்கே டேப் ஆனது 10:10க்கு தான். மேக்ரோஸ் டைம்ஸில் முடியும் போது தான் அது டேப் ஆச்சு. ஓகே, 10:10. அட் த சேம் டைம் இங்கே ஒன்றுங்க. எஸ், 9:45. திஸ் நீங்கள் அங்கே நல்லா பாருங்கள். 9:45 ஸ்வீப் பண்ணிட்டோம் நம்ம. 9:45 மேலே தான் போயிட்டு மார்க்கெட்டு எஃப்இஜி டேப் ஆகிருக்கு. பட் இங்கே 9:45ன்றது எடுக்கல மார்க்கெட். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 9:45லேருந்து 10:10 வரைக்கும் ஒரு எஸ்எம்டி லோவர் ஐ வரையணும் இதில் இஎஸில். அட் த சேம் டைம் எம்என்கியூவில் 9:45லேருந்து 10:10 வரைக்கும் ஹையர் ஐ எஸ்எம்டி இருக்குது. அவ்வளோதான். லெட்ஸ் பிரேக் வந்து 1 minute டைம் ஃப்ரேம். ஈஸியாக முடிஞ்சிடும். இதை எடுத்துடலாம். நமக்கு லிக்விடிட்டி இப்போதைக்கு இங்கே தான் இருக்குது. அது 15 minute ஃபேர் வேல்யூ கேப் தான் நான் லிக்விடிட்டின்னு சொல்லிட்டு அங்கே எய்ம் பண்ணிகிட்ருக்கேன். சி, திஸ் இஸ் அவர் எஸ்எம்டி. தென் என்ட்ரி. சிலாம் வைக்கல கைஸ், அது பெருசாக இருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா மார்க்கெட் அங்கே ஒரு நல்ல இன்ஜினியரிங் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. நியர்லி 10:14லேருந்து 10:29 வரைக்கும் 15 minutesக்கு
நல்லா ஒரு இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஸோ இதான் நம்மளுடைய எஸ்எல் என்ட்ரி. தென் குயிக்கஸ்ட் ஷார்ட் டிபி 2R, நத்திங் எக்ஸ்பெக்டட் மோர். தட்ஸ் இட். என்ட்ரி டேப் ஆனது 9:29, ரீச் ஆனது 9:36, அரௌண்ட் 7 minutes என்ட்ரி, அவ்வளோதான். அதுக்கு மேலாம் எடுக்கல. பட் நான் எக்ஸாக்ட்லி இந்த கேண்டில் கைஸ், ரைட், இந்த கேண்டில் அகெயின் மேலே போகும்போது ஓகே இது பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் லேக் தான். மற்றபடி எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈக்குவல் லோஸ். மார்க்கெட்டில் இங்கே பை ஆகிறதுக்கு எதனா ஒரு பிடிஆர் பை ஆகுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பை பார்த்தா 1 minute அலைன்மெண்ட் ஆகக்கூடிய 15 or 5 minute பிடிஆர்எஸில் இருந்து தான் 1 minute நம்ம திருப்பி கன்வெர்ட் பண்ணுவோம். ஐம் சாரி, 1 minute இல்லை, 1 hours, 1 hours 4 hours நம்ம பிடிஆர்ஏ மார்க் பண்ணுறோம்ல, அந்த 1 hour 4 hour பிடிஆர்ஏஸு உள்ள எதனா 15 minute பிடிஆர்எஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அது உள்ள. ஓகே, ஸோ அந்த பிடிஆர்எஸ்ல தான் நம்ம 1 minute போவோம். இப்போ எப்படி நம்ம ஃபாரெக்ஸில் நம்ம எக்ஸிபிஷன்ஸ் 5 minute 15 minute பண்ணுறதுக்கு 1 hour 4 hour பிடிஆர்எஸ் பார்க்குறோம், அதே மாதிரி தான் இங்கே 1 hour 4 hours பிடிஆர்எஸ் பார்க்கறது மேட்டர் இல்லை. அதுக்குள்ளார 15 minute பிடிஆர்எஸ்ல இருந்து தான் நான் 1 minute என்ட்ரி போவேன். இது என்னுடைய பர்சனல் வியூ. நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எஸ்எல்ஸ் நிறைய அந்த மாதிரி அடிச்சிருக்கு, பார்த்துருக்கேன். இது வந்து அப்போது இங்கே கூட ஒரு பை வியூ எனக்கு இருந்தது. சி, இது வந்து ஈஸி பை வியூ, இந்த இன்வர்ஷன் ஃபேர் வேலி கேப். ஓகே, அகெயின் அதுலேருந்து கண்டினியூஷன் ஆன இந்த ஃபேர் வேலி கேப், இது 1 hour போயிருந்தது, 1.3 hour போயிருந்தது பார்த்தேன். பட் நான் அதெல்லாம் போகலை. எனக்கு தேவை 15 minute டேப் ஆகிட்டு பை போச்சுன்னா நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து. ஓகே, அகெயின் இங்கே கூட தான் டேப் ஆச்சு இந்த ஃபேர் வேலி கேப், பட் இங்கே எஸ்எம்டி இல்லைன்னு சொல்லிட்டு நான் எடுக்காம விட்டுனேன். ஓகே, ஸோ அது வரைக்கும் நான் எய்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ட்ரேடு. எனக்கு இங்கே ஈக்குவல் லோஸில் இருந்தது. பட் என்னோட மைண்ட் செட் லேக்காக தான் நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஈஸி குயிக்கஸ்ட் ட்ரேட். ஜஸ்ட் நான் 624 எடுத்துகிட்டு 680 எக்ஸிட் ஆகிட்டேன். 7 minutes ஹோல்ட் பண்ணியிருந்தாலே போதும். கிரேட் ட்ரேட் கைஸ். ஆல்வேஸ் நம்மளோட என்ட்ரி மாடல் டிஓஎல் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அது எய்தர் ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர் லோவர் டைம் ஃப்ரேம், டிஓஎல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அடுத்தது எஸ்எம்டி. எஸ்எம்டின்றது எனக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் நான் வேணும்னு சொல்ல, 1 hourல 15 minute 1 minuteன்னு சொல்ல, இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எக்ஸிக்யூஷன் டைம் ஃப்ரேமான 1 minute உங்களுக்கு எஸ்எம்டி நிறைய நேரத்தில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஏஎம்டி எஸ்எம்டி மேக்ரோஸ்னால் நல்ல ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். இங்கே ஏஎம்டி நடந்திருக்கு, எஸ்எம்டியும் இருக்குது, மேக்ரோஸ் டைமிங் மட்டும் கிடையாது, அவுட் ஆஃப் த மேக்ரோஸ் டைமிங்கு. பட் உங்களுக்கு மேக்ரோஸ் டைமிங்ஸ் தான் அந்த என்ட்ரிக்கான ஒரு ரீசன் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு முடியும் போது. ஓகே, மேக்ரோஸ் தான் உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே விட்டுருக்கு. ஆல்ரெடி மேக்ரோஸ் பற்றி நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒன்று என்ட்ரி டேப்பாக இருந்தால் அதனால பூஸ்ட் ஆகிட்டு டிபிக்கு போயிடும், இல்லையா ஒரு என்ட்ரி கொடுக்கும் அந்த டைமில், இல்லை அந்த என்ட்ரிக்கான ஃபார்மேஷனுக்கான ஒரு ரீசன் எதனா அதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் மேக்ரோஸ், ஒரு கிளாரிட்டி தரது தான் மேக்ரோஸ். ஓகே, சி, ஃபஸ்ட்டு 20 minutes உங்களுக்கு மார்க்கெட்டில் எதுவுமே புரியலைன்னா ட்ரேட் பண்ணாதீங்க, நோ ப்ராப்ளம். மேக்ரோஸ் வரும்போது ரெடி ஆகுங்க. மேக்ரோஸ் 9:50 வருதுன்னா நீங்கள் ஒரு 9:45 9:46 ரெடி ஆகிடுங்க. ஓகே, அப்போ தான் உங்களால் அந்த என்ட்ரிஸை கேதர் பண்ண முடியும். செகண்ட் மேக்ரோஸ் வெயிட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட் மேக்ரோஸில் சுத்தமாக ஒன்றுமே இல்லைனா தான் செகண்ட் மேக்ரோஸ் கொஞ்சமாவது பர்ஃபார்ம் பண்ணணும். அதுவும் எல்லா டேஸ்லேயும் கிடையாது. எந்த மாதிரினா, இங்கே ஓப்பனிங் மார்க்கெட்டே ஃபுல்லாக முடிச்சிருச்சு. ஓகே, மேக்ஸிமம் டிபி முடிஞ்சுது. இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் மேக்ரோ இருந்தாலும் சரி, செகண்ட் மேக்ரோ இருந்தாலும் சரி, ரொம்ப லாங் ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது மேக்ஸிமம் டைமில். ஓகே, ஸோ ஓப்பனிங் மார்க்கெட் நல்லா வாலட்டைலாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மேக்ரோஸ்லேயே என்ட்ரி செட் குயிக்காக ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஃபஸ்ட் மேக்ரோஸ் நல்லா மொமெண்டம் ஆயிடுச்சுன்னா செகண்ட் மேக்ரோஸ் வரை வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட் மேக்ரோஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா செகண்ட் மேக்ரோஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த டிஓஎல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு 70-80% ரீச் ஆகிட்ட பிறகு ஆயிரம் ஃப்ரேமில் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு நிறைய ட்ரேட்ஸு அங்கங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. அது வந்து சீக்கிரம் டெஸ்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ எங்கள் பைஸ் போச்சு, திருப்பி இங்கே செல்ஸ் வந்தது, திருப்பி இந்த எஃபிஜி இருந்தால் பைஸ் பார்ப்பாங்க. சீக்கிரம் ஸ்டைலில் மார்க்கெட் இருக்கும். ஓகே, சீக்கிரம் ஸ்டைல்னா உங்களுக்கு டபுள் சைட் ரேட் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் எப்போவுமே எஸ்எம்டி பாருங்கள் ப்ளஸ் டிஓஎல் பாருங்கன்ற. இப்போ எங்கள் டிஓஎல்னால் செல்ஸுக்கு இருக்குது ஈக்குவல் லோஸ் இருக்குது, எஸ்எம்டி அப்போ செல் சைடில் இருக்குது, எனக்கு எம்எஸ்எஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நான் இந்த செல் ட்ரேட் எடுக்கிறது கரெக்ட், தப்பு கிடையாது. ஓகே கைஸ், இது வந்து நேற்று இங்கே இன்னொரு குயிக்கஸ்ட் ட்ரேட் இருந்தது, இதை நான் பார்க்கல. ஓகே, லேக் ஆஃப் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். நான் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் லைவில் என்னுடைய ஹைஸை. நான் லேட்டராக தான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், பக்கா ட்ரேடு. ஒரு ஐஎஃப்இஜி கரெக்டாக 10:33 டேப் ஆகிருக்கு. உங்களுக்கு அரௌண்டு அது ஐஎஃப்இஜின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இருக்கும்போது தெரிஞ்சிடும்ல 10:30 ஒரு 2-3 minutes அவ்வளோதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப குட்டி எஸ்எல், நல்ல ஆர்ஆர். சீரிஸ் ட்ரேட் 2.6
பட் இவன் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா கூட ஈஸியாக 3 ஹவரில் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் 22 ஹேண்டில்ஸ் எஸ்எல் அரௌண்ட் அது போனது 75 கிட்ட போயிருக்கு, நியர்லி 4 hour கிட்ட போயிருக்கு. அட்லீஸ்ட் 3 hour நான் இதுக்காக தான் சொன்னேன். ஓகே, இட்ஸ் கிரேட் ட்ரேட். ஸோ எஸ்டர்டே இஎஸில் ஒரு சின்ன ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணி மிஸ் ஆச்சு, விச் இஸ் 3 hour. பட் எம்என்கியூவில் நல்ல ட்ரேட் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணாமல் வெளியே வந்துட்டேன் கைஸ். அண்ட் தென் அகெயின் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அதை நான் பார்க்கக்கூடாது. ஸோ டெய்லியுமே பாருங்கள், மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன் டேக்கு நம்ம குவாலிட்டியாக 1 hour தாராளமாக எல்லாரையும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் ட்ரை த ஐசஸ். வில் see in the next trade guys. Thank you.